வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்புல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் ஷெஷாப் மைக்கேல் ஃபாத்திமா. இந்த படம் வந்துட்டு தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பொண்ணு. நம்ம ஃபாத்திமா கேரக்டர் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் வந்துட்டு பிளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வாய் ஸ்டார்ட் ஆனா வந்துட்டு நிக்கவே நிக்காது வாயாடி அப்படின்ட்டு சின்னதா செல்ல பேருமே வந்துட்டு அந்த ஊர் முழுக்குமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்படி இந்த பொண்ணு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அண்ணன் வந்துட்டு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கமெண்ட்ரி வந்து கொடுப்பான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல இவங்க கமெண்ட்ரி கேட்டு பயங்கரமா வந்துட்டு விசில் கிளாப்ஸ் எல்லாமே வந்துட்டு பறக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கல்யாணி பிரியதர்ஷனுக்கு எப்படியாச்சும் வந்துட்டு ஐஎஃப்எல்ல நம்ம கமெண்ட்ரிக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வருது. அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறிச்சா இல்லையா, இதுக்கு அவங்களுக்கு ஃபேமிலியில எந்த சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்த தடைகளை தாண்டி வென்றார்களா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திரைப்படமா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை எங்க பத்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கடைசி ஷாட் வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, படமே வந்து ஹீரோயின் வச்சுதான் அப்படிங்கிறதுனால மொத்த படத்தையும் இவங்க தான் வந்துட்டு டேக் ஓவர் பண்றாங்க. ஒவ்வொரு சீன்ஸ்லுமே வந்துட்டு பயங்கரமா அப்பா கூட வந்துட்டு ஒரு சீன்ல வந்து எமோஷன்ல வந்துட்டு அடைஞ்சு விழுவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ரி வந்து சொல்லுவாங்க இது எங்கிருந்து வந்து தெரியுமாப்பா அப்படின்ட்டு. அந்த சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா வந்து எமோட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து த்ரூ அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் வந்துட்டு டப்புன்னு ஒரு லவ் பண்றதா நினைச்சிட்டு வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பி வந்து டப்புன்னு ஒரு ஓங்கி ஒரு அப்போ இந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்து கார்ல வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த சீக்வன்ஸ்ல ஹோட்டல்ல ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். எனக்கு பிடிச்சது நான் பண்றேன் அப்படின்ட்டு திரும்ப வந்து ரொம்ப கேஷுவலா செட்டிலா வந்துட்டு போன அந்த ஒரு காட்சிகள் பயங்கரமா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜாலியான டைப் ஆகட்டும், எமோஷனல் டைப் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துற விதம் அப்படிங்கிறது இந்த படத்துல வந்துட்டு பயங்கரமா அமைஞ்சிருந்தது. முக்கியமா அந்த கமெண்ட்ரி போர்ஷன் தான். அவங்க கமெண்ட்ரி கொடுக்கும்போது நம்மளே இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற கேரக்டரா வர சலமோன் ஆகட்டும், இவங்க அண்ணன் கதாபாத்திரம் அவங்க அப்பாவது அம்மாவது அப்படின்ட்டு அம்மா அது விசில் அடிக்கிற காட்சிகளும் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. பயங்கரமா இருந்தது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்துட்டு பயங்கரமான சப்போர்ட்ல இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எதனால எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி கூட இருக்கிற சொந்தக்காரங்க வந்துட்டு அதுங்க ஒரு கேரக்டர் பிளே பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த ஒண்ணுல யார் கல்யாணம் பண்ணிப்பா இவ்வளவு வாய்ப்பு பேசுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தையும் வச்சிருந்தாங்க. அவங்களே இவங்க என்னென்ன பண்றாங்க, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்துட்டு அழகாவே எடுத்து காட்டியிருந்தாங்க. படமும் நல்லாவே போயிட்டு தான் இருந்தது. ஆனா படத்தோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு பெருசா காட்டியிருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரதா செய்யுது. ஏன்னா 2 பேர் தான் வந்துட்டு இந்த ஐஎஃப்எல் வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து பண்றாங்க. சிவாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பாத்துட்டீங்கன்னா நீங்க மேபி வந்துட்டு செலக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த கேரக்டர் கடைசி வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா அந்த கேரக்டர்ல வந்துட்டு ஒருத்தர் பண்ணிருப்பாரு, நல்லா ஓகேவா வந்தாரு சிவாங்கிற கதாபாத்திரத்துல பண்ணியிருந்தது அப்படிங்கிற அளவுக்கு தான் அமைஞ்சிருந்தது. அவரோட கதாபாத்திரம் தெரிந்து எதிர்பார்ப்புல இருந்தது. வரும்போது ஒரு ஸ்மைல் நமக்கு, அதுக்கப்புறமேட்டு பெருசா அந்த கதாபாத்திரம் இந்த இதுல வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தை கொடுத்த வெயிட்டேஜ் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு காப்பாத்திருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த 2 பேர் ஐஎஃப்எல்ல இருப்பாங்க. அந்த 2 பேருக்குள்ள இவங்களுக்கு வந்துட்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் பலமா இருந்தது அப்படின்னா ரிப்பீட்டடா வந்துட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. இங்க வந்துட்டு இங்க வந்து வெளியே அனுப்புறேன், இங்க வந்துட்டு இங்க இருந்து வெளியே அனுப்புறேன் வேற. அதுக்கப்புறமேட்டு அந்த 2 பேர்த்த வச்சு பெருசா எதுவுமே பிளே பண்ணாதனால கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு சலிப்பு ஏற்படுத்ததான் செய்யுது. அதை தவிர்க்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் ரன் டைமை கம்மி பண்ணி இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு தாராளமா வந்துட்டு ரொம்ப சூப்பரான என்டர்டைன்மெண்ட் படமாவே வந்திருக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே இப்பவும் வந்துட்டு ஒரு குறையும் கிடையாது. ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கனால ஃபேமிலியா உட்காந்து பார்க்க வேண்டிய படமா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன் தட்டி விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அபவ் ஆவரேஜான ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.